السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் இதற்கு முன்பு 15 ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் செய்ய வேண்டிய 16வது ஹதீஸ் என்னவென்றால், قال رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة. இரண்டே வார்த்தை தான். قال رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة என்பதாக வரும். அந்நசீஹத்துன் அப்படின்னு மனப்பாடம் எல்லாம் நிறுத்துகிற நேரத்திலே அந்த கடைசியில வரக்கூடிய அந்த குண்டு வந்து ஹேயாக மாறும். நசீஹா என்பதாக மாறும். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீனு மார்க்கம் என்பது அந்நசீஹத்து. நசீஹத் என்று சொன்னால் அதற்கு 2 வகையான அர்த்தம் கூறுகிறார்கள். ஒன்று, உபதேசம் செய்யுதல் என்பதாக அர்த்தம் வைக்கலாம், அல்லது பிறர் நலம் நாடுதல் என்பதாக அர்த்தம் வைக்கலாம். நீங்க மனப்படம் பண்ணுகிற நேரத்திலேயே மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுதல் என்பதாகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்நசீஹாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா, இராதத்துல் ஹைரி மின் கௌலி வ ஃபிஅலி, பிறருக்கு தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் நலனை நாடுதல் என்பதாக கூறுகிறார்கள். அப்ப ரெண்டுமே வந்துடும். சொல்லால நலனை நாடுதல் அப்படின்னா பிறருக்கு உபதேசம் செய்யுதல், செயலால நலனை நாடுதல் அப்படின்னா நம்மால் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்வதாக இருக்கிறது. ஆக அந்நசீஹா என்று சொன்னாலே பிறருடைய நலனை நாடுதல், நம்முடைய சொல்லாலும் செயலாலும் அடுத்தவருடைய நலனை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதால் இங்கே பெருமானார் கூறுகிறார்கள். அது எதை சொல்றாங்க? மார்க்கத்தினுடைய மொத்தமாக பெருமானார் கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்த பாக்கியங்களை ஒன்று ஊத்தீத்து ஜவாமில் கரீம், குறைந்த வார்த்தையில் நிறைவான அர்த்தங்களை சொல்வார். அது மாதிரி பெருமானாருடைய ஹதீஸ்கள் பார்த்தீங்கன்னா சில ஹதீஸ்கள் விரிவாக இருக்கும், வரலாறுகள் இருக்கின்றது. ஆனால் அதிகமான ஹதீஸ்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு திருக்குறள் மாதிரியே தான் இருக்கும். ஒரு 2 வரிகள் இருக்கும், அல்லது பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள் இருக்கும். அதுல பெரிய அற்புதமான கருத்தை பெருமானார் என்ன செய்வாங்க, சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த ஹதீஸை பற்றி எழுதுகிற நேரத்துல கிதாபை இப்படி ஒரு செய்தி எழுதுறாங்க, நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம். என்ன சொல்றாங்க? மார்க்கம் என்றாரு பிறரை நலனை நாடுதல் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. சரி, சொல்லுகிற நேரத்துல இந்த ஹதீஸை சொல்லி முடிச்சிடறேன். அப்ப குல்னா, நாங்கள் கேட்டோம். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வம் ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபினுடைய 55வது ஹதீஸாக வருகிறது. அபூதாவுத், நஸீ போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பிறர் நலன் நாடுதல் என்பதாக கூறுகிற நேரத்துல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, குல்னா நாங்கள் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே, லிமன் யாருடைய நலனை நாட விரும்பாக நாங்கள் கேட்டோம். நீங்க மனப்பாடம் பண்ணல, ஹதீஸ் ஃபுல்லால மனப்பாடம் பண்ண வேணாம், அந்த 2 வார்த்தை மனப்பாடம் பண்ணிக்கங்க. அப்ப நாங்கள் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே, பிறர் நலன் நாடுதல் யாருடைய நலனை நாடுதல் என்பதாக நாங்கள் கேட்டோம். பெருமானார் சொல்றாங்க, லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அய்யிம்மத்தில் முஸ்லிமீன வ ஆம்மத்திஹிம், 5 பேருடைய நலனை நாடுதல் பற்றி பெருமானார் சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க அல்லாஹ்வுடைய நலனை நாடுதலாக சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நலன் நாடுதல் என்ன? அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், தாலீமுல் அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை என்ன செய்ய வேண்டும்? கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்லியிருக்கான் அப்படின்னா அதை கண்ணியப்படுத்த, இதெல்லாம் சாத்தியப்படாத அந்த காலத்துல என்பதாக வந்துட்டு நாமே அதை தாழ்வாக இழிவாக கருதக்கூடாது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உபகாரம், அல்லாஹ்வுக்கு நலனை நடந்தல் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாலீமுல் அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய அந்த சட்டங்களை நாம் கண்ணியப்படுத்தணும். ஆமாப்பா, சொன்னதெல்லாம் வந்துட்டு நல்ல விஷயம் தான், அல்லாஹ் சொல்லியிருக்கான், நம்மால செய்ய முடியல என்பதாக பலகீனம் இருக்கலாமே தவிர, ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தாழ்வாக கருதக்கூடாது. அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமாங்க? யாருங்க 5 நேரம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதவன் இருக்கிற வேலையில என்பதாக அவன் கூறுகிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய கட்டளை அவன் தாழ்வுபடுத்துகிறான். அப்படி இருக்கக்கூடாது. ஒன்று, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய ஏவல்களை ஏற்று நடக்க வேண்டும், அல்லாஹ் விலக்கியதை விட்டு விலகி வாழ வேண்டும். அல்லாஹ் எதை கூறுகிறானோ அதை ஏற்று நடக்க வேண்டும், அதை அல்லாஹ் எதை தடுத்தாலும் அதை விட்டு விலகி வாழ வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுக்கு நலன் நாடுதல். அதே மாதிரி ஒரு கிதாப், அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நலன் நாடுதல் என்று சொன்னால் அதே அர்த்தம் தான் சொல்றான். எல்லாத்துக்கும் அதே அர்த்தம் தான் சொல்றான்.
இல்ல குர்ஆனுடைய மகத்துவத்தையும் நம்ம மனசுல வைக்கணும். குர்ஆன் என்பது மிக மகத்துவமானது, கண்ணியமானது என்பதாக அதனுடைய குர்ஆனுடைய மகத்துவம். அதனால குர்ஆனை வந்து எடுக்கிற நேரத்திலே கூட என்ன செய்யறாங்க, அறிஞர் மக்கள் நிறைய ஒழுக்கங்கள் சொல்லுவாங்க. குர்ஆன் என்ன செய்யக்கூடாது, மற்ற புக்கு மாதிரி இப்படி கையை ஆட்டிக்கிட்டே எல்லாம் வரக்கூடாதுமாக சொல்லுவாங்க. பிள்ளைங்களுக்கு கூட நம்ம சொல்லுவோம், இப்படியே ஆட்டிக்கிட்டே வரக்கூடாது, நெஞ்சில வைத்தவரை வர என்பதாக நம்முடைய முன்னோரு சொல்லுவாங்க. நம்முடைய கிதாபோட நம்ம குர்ஆன் நம்ம வீட்டுல கொண்டு வர இடத்துல எப்படி கொண்டு வருவோம், கையில நெஞ்சில வச்சு கொண்டு வருவோம். இன்னைக்கு சில நேரங்களில் பையில விட்டு பையில வச்சு ஆடிக்கிட்டே வருவாங்க. நம்ம சொல்றது குர்ஆன் என்பது என்ன செய்யணும் அப்படின்னா நெஞ்சில வைத்து வர வேணும், என்ன செய்யணும், அந்த அளவுக்கு குர்ஆனை கண்ணியப்படுத்த வேணும். அதே மாதிரி அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை ஏற்று நடக்க வேண்டுமாக எழுதுகிறார்கள். அடுத்து என்ன சொல்றாங்க, ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு உபதேச நலநாடுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அதுக்கும் அதே மாதிரி தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்துகளை, அந்த வாழ்வியல் ஒழுக்கங்களை என்ன செய்யணும், கண்ணியப்படுத்த. சுன்னத்து தான் என்பதாக நாம் தாழ்வாக கருதிவிடக் கூடாது. அதாவது எதிர்பாராமல் விட்டு விடுதல் என்பது வேறு. நமக்கு கவனம் இருந்தும் கூட அதை தாழ்வாக நினைத்துக் கொண்டு, அதை ஒரு சாதாரணமாக நினைத்துக் கொண்டு, சாதாரண நினைத்துக் கொண்டு விட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலையுமே அதனுடைய கண்ணியத்தை என்ன செய்ய வேண்டும், மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது. பெருமானாருடைய சுன்னத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. சொல்லுகிற நேரத்திலே ஒரு நினைவு வருகிறது. நாங்க பெங்களூர்ல ஓதுகிற நேரத்துல 25 பேர் ஓதுனோம். 25 பேர் ஓதுனோம். அதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம்ல நான் பாஸ் பண்ணேன். நான் பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு மீடியமான ஒரு மீடியமான ஒரு பள்ளியாசல் நான் இமாமா இருக்கேன். முதல்ல அப்போ ஒரு பெரிய ஊர்ல வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா, அன்னைக்கு அந்த ஊர்ல வந்து என்னுடைய தம்பிக்கு பெரியம்மா பையனுக்கு நிக்கா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன செய்தாங்க, இப்ப விருந்து வச்சிருந்தாங்க. அப்ப அந்த விருந்துக்கு வந்து போக இருந்துச்சு. நிக்கா முடிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்த, பொண்ணு மாப்பிள்ளை அழைக்கிறத ஒரு விருந்து ஒன்று வச்சிருந்தாங்க, உறவுகளுக்கு மட்டும் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு போய் அது போக இருந்துச்சு. போய் லொகருடைய நேரம் அந்த ஊர்ல போய் இறங்கணும். ஒரு பெரிய ஊர், சரியா, ஒரு ஒண்ணு சொல்றாங்க தான் சொல்லலாம். இளையாங்குடியில வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த பள்ளியில அந்த ஊர்ல போய் இறங்கணும். லொகருக்கு இறங்கணும், லொகருக்கு வாங்க சொல்லிட்டாங்க. ரோட்டு மேலே ஒரு பெரிய ஜாமியா மஸ்ஜித் இருக்கு. அந்த மஸ்ஜித்ல போய் சரி நம்ம லொகர் தொழுட்டு போகலாம் என்பதாக போய் என்ன செய்ய ஓரமா உட்காந்துருக்கேன். அப்ப அந்த பள்ளியினுடைய இமாமா யாரு வரணும் அப்படின்னா, நாங்க பெங்களூர்ல ஓதும் போது 25ஆவது வந்தா பாருங்க, கடைசியில வந்தா பாருங்க, அவன் வந்து இமாமா. அவர் வந்தாரு, தொழு வச்சுட்டு என்ன செய்யறாரு, அப்படியே வெளியில போறாரு. போகிற நேரத்திலே அப்படி தலைப்போட வந்தார், தொழு வச்சுட்டு தலைப்போட போறாரு. என்ன ஆச்சு, தலைப்போட பொரியல அப்படின்னு. அப்ப என்னை பார்த்து பேசுகிறாரு, நல்லா இருக்கிறப்பா தலைப்போட பொரியல அப்படின்னு. இல்ல, என்னைக்கு வந்து பெங்களூர்ல வந்து பெரியார் நம்ம தலையில தலப்பா கட்டினாங்களோ அன்னையிலிருந்து தலப்பாவை நான் இறக்கவே இல்லை அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், இந்த சுண்ணத்தை கடைபிடிக்கிற காரணத்தினால நீ 25ஆவது வந்து ஜாமியா மஸ்ஜித்ல உட்கார்ந்துருக்க. நாங்க ஃபர்ஸ்ட் எங்களை பாஸ் பண்ண பூரா வந்துட்டு ஒரு ஓரஞ்சாரத்துல உட்கார்ந்துருக்கோம். ஒரு சின்ன ஊர்ல ஒரு சின்ன பள்ளியில உட்கார்ந்துருக்கவாக நான் சொன்னேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த சுண்ணத்துகளை கடைபிடிக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆலிமை கூட எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறார். அதனால என்னன்னா, நம்ம ஒரு சாதாரண நினைக்கிறோம், ஒரு சாதாரணமாக ஒரு நினைத்துக் கொண்டு ஒரு சுண்ணத்தை வர்றோம், என்ன செய்வோம், தொழுகைக்கு தலப்பா கட்டோம், தலப்பா தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். சில நேரத்தில் தலப்பா கட்டா கூட தொழு வைக்கலாம். ஏன்னா தலப்பாங்கிறது வந்துகிட்டு எல்லா காலத்திலையும் கட்டுவது சுண்ணத்து, தொழுகைக்காக கட்டுவது முஸ்தகப். தொழுகை தலப்பா கட்டித்தான் தொலை வைக்கிறதாக என்பது ஒரு இமாமை வந்து எதிர்பார்ப்பது, நிர்பந்தப்படுத்துவது மார்க்கத்தில் இல்லாத விதத்தாக இருக்காது. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்துகளை, ஒவ்வொரு சுன்னத்துகளை அந்த சஹாபாக்கள் பின்பற்றுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆளுமை கூட அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறார், சாதாரணமான மக்களை கூட உயர்த்துகிறார். அதான் சொல்றாங்க அப்படின்னா, நபிக்கு நலவினார்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்துகளை என்ன செய்ய கண்ணியப்படுத்த வேண்டும், அதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய அமல் செய்யமாக எழுதுகிறார். அடுத்து சொல்றாங்க, வலி ஐம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நலன் நாட வேண்டும். முஸ்லிம்களுடைய தலைவருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அத்தீஉல்லாஹ் அத்தீஉர் ரசூல் உல் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள், தலைவருக்கு வழிபடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வலவ அபதன் ஹபஷியர், ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, கண்ண ராசுஹு ஜபீபத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அடிமை, ஒரு கருப்பு நிற அடிமை உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு நீங்கள் கீழ்ப்படி நடங்கள். அவருடைய தலை எப்படி இருக்கிறது அப்படின்னா, அந்த காய்ந்து போன உலர்ந்த திராட்சையை போன்று இருக்கிறது. அதாவது சுருட்ட முடியா, பார்க்கிறக்க ஒரு விகாரமான தோற்றமா இருக்காரு. அப்படி இருந்தாலும் கூட அவர் உங்களுக்கு தலைவராக இருக்கும் காலம் எல்லாம் அவருக்கு நீங்கள் கீழ்ப்படி நடங்குவதாக சொல்லுவார்.
இந்த தலைவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவருக்கு கீழ்ப்படு நடக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை மார்க்கம் கூறும். அவர்கள் மார்க்கத்துக்கு உடன்பட்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் கீழ்ப்படிய வேண்டுமே தவிர மார்க்கத்துக்கு புறம்பாக நடந்தால் கீழ்ப்படிய என்கிற அவசியம் இல்லை. அதான் அதையும் சொல்லி தருவான். இந்த ஹதீஸுக்கு நிறைய விளக்கம் எழுதுறாங்க. தாவர்கள் பிர்ரி வத்தக்குவா வலா தாவர்கள் இஸ்முதுவான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எதிரே உதவியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டா ஒன்று இறையச்சத்தினுடைய விஷயத்திலே, பிறருக்கு நன்மை செய்கின்ற விஷயத்திலே தான் ஒருவர் இன்னொருவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். அந்த தலைவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய நண்பராக இருந்தாலும் சரி. இப்போ நம்முடைய நண்பர் இருக்காங்க, ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னா உதவி செய்ய ஒத்துழைப்பா இருக்கணும். அதே ஒரு பாவம் செய்கிற நேரத்தில் அவனுக்கு உறுதுணையாக இருக்கலாமா அப்படின்னு இருக்குங்கிற அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் அவன் கோச்சுக்கு போறான், அவனுக்கு என்ன இருக்கு, தேவையில்லை. அப்ப அதே நேரத்தில் தலைவரை கண்ணியப்படுத்தல என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த தலைவர்கள் என்ன செய்யறாங்க, நம்மை விட சாதாரணமானவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இங்கேதான் சமுதாயம் என்ன செய்து பலகீனம் அடைந்து விடுகிறது. என்ன சில பலகீனம் அடைந்து அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்களும் இல்லாமல் போனது. ஒண்ணு தலைமைக்கு கீழ்ப்படுதல் என்பது இந்த உம்மத்துக்கு இல்லாமல் போனது. தலைமைக்கு கீழ்ப்படுதல் உம்மத்துக்கு இல்லாமல் பல ஊர்கள்ல பாத்தீங்கன்னா நிர்வாகங்கள்ல பேச அப்படின்னா முதல்ல உள்ள நிர்வாகம் அடுத்த நிர்வாகம் நேசமாக இருப்பாங்க அப்படின்னா அது இல்லை, பகை உணர்வு தான். பகை உணர்வு தான். இவர் அவரை பத்தி என்ன செய்ய பழி சுமத்துவது. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை விளங்கல. என்னன்னு கேட்டா ஒரு காலத்து அல்லாஹ் கொடுத்தார் அந்த பதவிக்கு அல்லாஹ் நம்மளை கொடுத்தான், நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோம், நம்மளால முடிஞ்ச சிறுமத்தை செஞ்சோம். அடுத்து என்ன செய்யறாங்க, அவரும் நம்முடைய ஊருக்கார் நம்முடைய உறவுக்கார வந்திருக்காரு, அவர் முடிஞ்ச அளவுக்கு செய்யட்டுமே, அவருக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யட்டுமே என்ற பரந்த மனநிலை இன்னைக்கு இல்லை. நீ இந்த பதவியில என்னதான் இருக்குங்கிறது தெரியல. அதாவது ஒன்று ரெண்டு என்ன செய்யறாங்க, ஒண்ணு பதவியில் இருக்கக்கூடியவங்க இதை வச்சு ஆதாயம் பார்த்தவர்கள், அதனால விட மனசு வரல. இல்லை என்றால் இந்த புகழை இந்த மக்கள் விரும்புகின்றார்கள். என்ன அப்படின்னா நம்மளை தலைவரே 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 எல்லாரும் கூப்பிட்டதுக்கு பிறகு இன்னொருவரை தலைவர் என்பதாக கூப்பிடுவதை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதான் பிரச்சனையே. அதனால என்ன அப்படின்னா அந்த இவர்களுக்கு மத்தியில என்ன செய்ய இந்த உம்மத்து என்பது எப்போது தலைமைக்கு கீழ்ப்படிய மறைக்கின்ற பெருமான் என்ன சொல்றாங்க, வலவு அபுதர் ஹபஷியா, அதாவது ஒரு கருப்பு நிற அடிமை அதே நேரத்தில் அவருடைய தலையினுடைய ரோமம் எல்லாம் சுருண்டு சுருண்டு போய் இருக்குது, பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கிறார். ஆனால் அவர் உங்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு கீழ்ப்படியுங்க. அல்லாஹ் என்ன கூறுகிறார், அல்லாவுக்கு ரசூலுக்கு கீழ்ப்படிவதாக சொன்னதுக்கு பிறகு தலைமைக்கு கீழ்ப்படிவதாக அல்லாஹ் கூறுகிறார். பெருமானார் சொல்லுவாங்க 3 பேர் பயணம் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒருவரை அமீராக ஆக்கி கொண்டு பயணம் செய்யுங்க, அந்த பயணம் சிறப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த தலைமைக்கு கீழ்ப்படுதல் என்பது உம்மத்துக்கு இல்லை. அதே நேரத்தில் அந்த தலைவர்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா நலன் நாடக்கூடியவங்களாக இருக்காங்களா, மக்கள் நலன் நாடக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னா அதுவும் இன்னைக்கு நிறைய இல்லாமல் போச்சு. பல இடங்கள்ல அது இல்லாமல் போனது. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பேருக்கு உட்கார்ந்து இருப்பாங்களே தவிர அவங்களால எந்த ஹிதுமத்தும் இல்லாம போச்சு. இந்த உம்மத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் போனது. அவங்களுக்கு நம்மால பணியில் இருக்கிற காலம் எல்லாம் நம்மால முடிந்த அளவு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு சேவைகள் செய்யலாமா அப்படின்னா அது யோசிக்கிறாங்களா, அது இல்லை. சும்மா பேருக்கு உட்கார்ந்து இருக்காங்களே தவிர ஒரு ஃபாயிதாம் இல்லை அவங்களால. அந்த மக்கள் என்ன செய்யறோம்னா நாம் இந்த பதவிக்கு இந்த மக்களுக்கு நாம் என்ன செய்தோம், அவங்கள ஏதாவது கல்வி சம்பந்தமாக மருத்துவம் சம்பந்தமாக ஏதோ ஒரு துறையில ஏதோ நம்மால முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு ரொம்ப இல்லை, நம்மால முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நாம் உதவி செய்வதோ அல்லது அந்த உதவியை பெற்றுக் கொடுப்பதோ இதே மாதிரியான உதவிகள் இருக்கிறதா அப்படின்னா அது இல்லாம போனது. சரி, இங்க பெருமானார் என்ன கூறுகிறார்கள் சொன்னா, ஆனா சில பேர் இருக்காங்க, அது இல்லை என்றாக சொல்ல முடியாது, ஆனா இருக்காங்க, சில பேர் இருக்காங்க அந்த பதவிகளை கொண்டு நம்மால என்ன முடியுமோ அந்த ஹிதுமத்துகளை செய்கின்றார்கள், அந்த மக்கள் கீழ்ப்படி நடக்கிறார்கள், அந்த மகல்லா சிறப்பாக இருக்கிறது. இன்னும் இருக்கிறது. சார் அன்னைக்கு கூட ஒரு வெளியில பேசிட்டு இருக்காங்க, ஒரு கிராமத்தை பத்தி பேசுறாங்க, ஒரு புதுசா தலைவர் வந்திருக்காரு, அவரை பத்தி ஒருத்தர் குறை சொல்றாரு அப்படின்னு, இன்னும் அந்த ஆள் உங்க ஊர்ல தலைவர் ஆக்கியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ஊருக்காரர் சொன்னாரு, அவரை காசுன்னு பார்க்க மாட்டாரியா, அவரே மறுபடியும் தலைவராக்கணும் வேற ஆள் ஆக்கணும் என்பதாக சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. அது அவர் சொல்றாரு, அவரை ஏன் தலைவராக்கணும் தெரியுமா, அவர் காசுன்னு பார்க்க மாட்டாரு, நம்ம ஊருக்கு ஒண்ணு அப்படிங்கிறத தான் காசு செலவு பண்ணுவாங்க, தான் காசு செலவு பண்ணி அந்த ஊருடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுறாங்க, தலைவராக்கணும் அப்படின்னு செய்யறாங்க இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் 5வது பெருமானா சொல்றாங்க, ஆமத்திஹிம், பொது மக்களுடைய நலனை நாடக்கூடியவராக இருக்க வேண்டும். பொதுமக்களுடைய நலனை நடந்தன என்ன சொல்றாங்க, ஏன்னா அதாவது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, மக்கள் தலைவராக இருந்தாலும் சரி, பிறருடைய நலனை நாடக்கூடியவராக இருக்கணும். நேற்று நான் ஜும்மாவை கூட அந்த விஷயம் தான் சொன்னேன், விரிவா என்னால பேச முடியல.
இந்த உடம்புக்கும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. என்னன்னு கேட்டால் அப்ப என்ன, அதாவது பொது மக்களுடைய நலனை நாடக்கூடியவர். ஒரு தனி மனிதனாக நாம் இருந்தாலும் சரி, ஒரு மக்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சரி, பொது மக்களுடைய நலனிலே கவனம் செலுத்த வேண்டும். தனி மனிதனுடைய நலனை நாடுவதற்கு தான் நான் ஜரீர் இப்னு அப்துல்லாவுடைய வரலாறு சொன்னேன். இந்த பயான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வெளியாக பார்த்துருங்க. ஜரீர் இப்னு அப்துல்லாவுடைய வரலாறு சொன்னேன். ஒரு அதனை செய்யறாரு, அந்த குதிரைக்கு உரியவர் வந்துகிட்டு அதுக்கான விலையவருக்கு தெரியாத நேரத்திலே கூட 3 தடவைகள் திரும்ப திரும்ப போயவருக்கு அந்த பணத்தை கொடுத்தாங்கன்னா அடுத்தவன் பாதிக்கப்படக்கூடாது, நமக்கு தெரிந்தே அடுத்தவன் பாதிக்கப்படக்கூடாது என்பதாக நலனை நாடினார்கள். அதே மாதிரி ஒரு மக்கள் தலைவராக இருந்தாலும் சரி, அடுத்தவருடைய நலனை நாடக்கூடியவராக இருக்கார். அதுல துமரே ஃபாரூக் அல்லாஹ்வுடைய வாக்கு வரலாறு நிறைய செய்திகள். தனக்கு முன்னால ஒரு மக்கள் செய்யறாங்க அப்படின்னா ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது தேவையுடையவராக இருக்கிறார்கள் சொன்னா அதை நாம் நாம முன்வந்து செய்யணும். இவர் நம்மகிட்ட வந்து இப்ப நமக்கே தெரியுது, இவர் ஒரு தேவை உள்ளவங்களாக இருக்காங்க, கேட்பதற்கு சங்கடப்படுறாங்க அப்படின்னா நாமவே போய் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லுவாங்க, யார் உதவியாக கேட்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. யார் உதவி அவர்களுக்கு தேவை, மஹரூம்னா என்ன அர்த்தம், சாயிர்களுக்கு வந்து உதவி கேட்கக்கூடியவர். மஹரூம்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்கு உதவி தேவை, ஆனா கேட்பதற்கு வெட்கப்படுகிறார். அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் போய் சந்தித்து, நீங்களாக சந்தித்து உதவி செய்யணுமா. அதைதான் அந்த ஹதீஸ்க்கு சொல்றாங்க. அத்தீனனை நசீஹானா என்ன அர்த்தம் அப்படின்னா அடுத்தவர் தேவையுடையவராக இருக்கிறார், பொதுமக்கள் தேவையுடையவராக இருக்கிறார்கள், அவருக்கு நாம் நம்மால் முடிந்த உதவிகள், அவருக்கு என்ன தேவையோ அந்த உதவிகள் செய்வது. என்ன தேவை, சில பேருக்கு என்ன செய்ய பொருளாதார தேவையெல்லாம் இல்லை, என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்க வீட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு மௌத்து ஏற்பட்டு போச்சு, அவங்க மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல் ரீதியாக, வார்த்தை ரீதியாக. சில பேர் தொழில் நஷ்டமாயிட்டாங்க, நமக்கு தெரியுது அப்படின்னு சரியா அப்படின்னு என்ன அப்படின்னா அவங்களுக்கு சொல் ரீதியாக உதவிகள் தேவை என்றால் செய்யுதல், செயல் ரீதியான உதவிகள் தேவைன்னா செய்யுதல். அது முறை பாடக்கூடிய ஆட்சியை எடுத்து படிச்சீங்க அப்படின்னா அவங்கள மாதிரி அறிஞர் பெருமக்கள் செய்தி எழுதுறாங்க. நேற்று படிச்சேன் என்னன்னா, முறை ஃபாரூக் அவர்கள் ஆட்சியாளர்களை, அது ஹலீஃபாக்களை சிறந்தவராக போற்றப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அதாவது அவருடைய இபாதத்தால் இல்லையா, மக்களுக்கு செய்த உதவிகளின் காரணமாகத்தான் அவர்கள் வரலாற்றை வெளியிடுகின்றார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, மகாத்மா காந்தியில இருந்து கெஜ்ரிவால் இருந்து என்ன செய்யறாங்க, யாருடைய ஆட்சியை விரும்புறீங்க என்பதாக கேட்ட நேரத்தில் உமரே ஃபாரூக் ஆட்சியை சொல்றாங்க அப்படின்னா மக்களுடைய நலனை நாடுவது அவங்கள மாதிரி முடியாது. உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், ஒரு இரவு நேரத்துல மாறு வேடத்துல செய்வாங்க, அப்படியே வந்துட்டு ரோந்து வருவாங்க. ஒரு பெண்மணி என்ன செய்கிறார் அப்படின்னா சோக கீதைகளை படித்துக் கொண்டு இருக்கிறார். என்ன சோகம் அவளுக்கு, தன்னுடைய கணவரை பிரிந்திருக்கின்ற அந்த சோக கீதைகளை படிக்கின்றார். அந்த கவிதையே வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா கொஞ்சம் விரசமாக இருக்கும். அவன் அந்த கணவனுடைய அந்த ஆசையிலே அந்த சபலத்திலிருந்து சபலத்தில் அப்படியே படிப்பா. என்னுடைய கணவர் இல்லாதனால என்ன செய்ய ரொம்ப படிப்பா. அவன் என்ன செய்வா அப்படின்னா ஒரு வார்த்தை கூட என்ன சொல்லுவா, இரையற்றம் இல்லை என்றால் இந்த கட்டில் ஆடி இருக்குமாக சொல்லிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் இன்னொருவனோடு நான் வாழ்ந்திருப்பேன், இரையற்றத்தின் காரணமாக என்னை தடுத்து கொண்டிருக்கேன்னு சொல்றான். கலீஃபா வந்துட்டு ஆடி போயிட்டாங்க. என்னடா இப்ப ஒரு வேதனையா இருக்காளே, என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு தெரியுது என்ன அப்படின்னா இவருடைய வீட்டுக்காரர் என்ன செய்கின்றார், போருக்கு சென்றிருக்கின்றார், கணவன் இல்லாத அந்த வருத்தத்தை இவர் படிக்கின்றார் என்பதாக விளைவிக்கிறாங்க. அப்பதான் தன்னுடைய மகள்கிட்ட வந்து கேட்பாங்க, ஒரு பெண் தன்னுடைய கணவரை விட்டு எத்தனை நாட்கள் பிரிந்திருக்கலாம் என்பதாக, அவனால் எத்தனை நாட்கள் பிரிந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதாக அவங்க சொல்லுவாங்க. அதிகபட்சம் 6 மாதங்கள் என்பதாக, 4 to 6 மாதங்கள் என்பதாக. அப்பதான் ஹலீஃபா ஒரு உத்தரவு போட்டாங்க, எந்த படைவீரராக இருந்தாலும் சரி வெளியிலே போருக்கு சென்றால் 6 மாதத்திற்குள் எல்லோரும் திரும்பி வர வேண்டும் என்பதாக. 6 மாதத்துக்கு பிறகு எங்கேயுமே போர் செய்யக்கூடாது, உடனே திரும்பி வர வேண்டும் ஹலீஃபா ஒரு உத்தரவு போடுவாங்க. எதுக்கு சொல்ற அப்படின்னா ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை பிரிந்த வேதனை அவள் படிக்கிறார், ஆனா வந்து முறையிடவில்லை, படிக்கிறார். உடனே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண் என்ன படிக்கிறார், இரையச்சம் இல்லாவிட்டால் நான் தவறு செய்திருப்பேன் படிக்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு அவள் என்ன செய்கிறார், கணவனுடைய பிரிவு அவளுக்கு வேதனை ஏற்படுத்துகிறது. அதனால நம்மால முடிந்த உதவியில் செய்யும். அதுக்காக ரொம்ப நாள் பிரிந்திருக்கிறாரா இருக்கக்கூடாது நிறைய சட்டங்கள் இருக்காது. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விட்டு வெளிநாடுகள்ல போய் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க சட்டங்கள் நிறைய இருக்காது. நான் சொல்லக்கூடிய செய்யணும் என்றால் இதே மாதிரிதான் கலீஃபா உமர் அவர்கள் செய்யறாங்க அப்படின்னா எந்த மக்கள் என்ன தேவையாக இருந்தாலும் கூட அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. பிரசவம் பார்த்தார்கள், அவருடைய மனைவி அவர்கள் பிரசவம் பார்த்தாங்க, வரலாறு வருகிறது. ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய குழந்தைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய பசியோடு வெறும் தண்ணியை வச்சுக்கிட்டு சூடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா,
வந்து கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. இல்ல உணவு எதுவும் இல்லை, உணவு சமைக்கிறதாக அந்த பிள்ளைங்க பார்த்து தூங்கணுங்கிறதுக்காக வேண்டி சுடுதண்ணி வச்சுக்கிறீங்க என்பதாக களி என்ன செய்வாங்க, போய் அவங்களுடைய மூட்டைகள் என்ன செய்வாங்க, உணவுப் பொருட்களா தூக்கிட்டு வருவாங்க. அவருடைய அடிமை கேட்பாரு, ஏன் நான் தூக்கிட்டு வரவா அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் சொல்லுவாங்க, மறுமை நாளையிலே என் பாவத்தை நீ சுவப்பாயான்னு கேட்பாங்க. அதைத்தான் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, பிறர் நலம் நாடு என்று சொன்னால் நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கு இராதத்துல் ஹைரி மின் கௌலி வ ஃபஅலின், அடுத்த மலக்கத்துடைய சொல்லாலும் செயலாலும் நல்லை நடக்கூடியவமாக இருக்கு என்பதுதான் இந்த ஹதீஸ்ல பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதை கேட்டவரை கடைபிடிக்கலாம். آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.